பாருங்கள், அடி போட்டாச்சு. இந்த பக்கம் பாருங்கள், இதே போல் முக்கோணம் போல் வரணும். பாருங்கள், வி ஷேப்பில் வந்திருக்கா, இதே போல் வரணும். அதே சைடு இந்த பக்கமும் அதே போல் வரணும். பாருங்கள், வி ஷேப் வந்திருக்கா. இப்போ அடி போட்டாச்சு. இப்போ அடுத்து இந்த 4 மூலையும் எப்படி திருப்புறதுன்னு பார்த்துடலாம். இங்கே வந்து சென்ட்ரல் வயரில் நாட் போட்டு வச்சுருந்தோம். அதுலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9. அதே போல் இந்த பக்கமும் 1 2 3 4 5 6 7 8 9. இந்த சைடு திருப்பிட்டு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9. அதே போல் இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ வந்து இந்த பக்கம் 9, இந்த பக்கம் 9, அதே போல் இந்த சைடு 9 வந்திருக்கு. இப்போ வந்து எப்படி திருப்புறதுன்னு பார்த்துடலாம். 4 மூலை 1 2, இந்த பக்கம் 2, 4 மூலை எப்படி திருப்புறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடி போடுறது வந்து இப்படி கிராஸ் வயரில் தான் நம்ம அடி போட்டோம். கிராஸ் வயரில் தான் போட்டோம். இப்போ பாருங்கள், திருப்புறது மட்டும் இப்போ நேராக வயர் நிற்குதா, அதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 2ல் மட்டும் போட்டுடலாம். இப்போ அடி போடுறது திருப்புறது பாருங்கள், இப்படி சுற்றி வந்து இப்படி போட்டுக்கிறேன்னு. இங்கே வந்து டைமண்ட் ஷேப் வந்துச்சா ஓட்டை, இங்கே வந்து முக்கோண ஷேப் வரும் ஓட்டை. பாருங்கள், முக்கோண ஷேப் வந்திருக்கா, இதே போல் தான் வரும். இப்போ இந்த வயரில் வந்து இதுவரை பின்னிக்கிடலாம். இப்போ நாட் போட்டோம்ல, சென்டர் வயர் எதுன்ட்டு நம்மளுக்கு தெரிகிறதுக்கு அந்த நாட்டை கழட்டிடலாம். இப்போ இந்த பையன் வந்து இப்படி மடக்கிடணும். பாருங்கள், இப்படி மடக்கிட்டு இங்கே ஒரு நாட்டு போட்டோம். இதே போல் இங்கே வரைய போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த 1 தான் நேராக இருக்கிற வயர் வரும். ஆரம்பத்தில் போட்டோம்ல அந்த 1 தான் வரணும். அடுத்த புறம் இந்த கிராஸாக தான் வரும். பாருங்கள், கிராஸாக வருதா, இந்த வயர் தான் இந்த லாஸ்ட் வரைய பின்னணும். 1 2 3 4 5 6 நாட்டு இந்த வயரில் தான் போடணும். இப்போ பாருங்கள், இங்கே வரைய போட்டாச்சு. இங்கே முக்கு திரும்புறது, இது வந்து ரன்னிங் வயர் வந்து இதில் வராது. இது வந்து நம்ம அடி போட கட் பண்ணோம்ல, 8 அடி கட் பண்ணோம் அடி போடுறதுக்கு, அந்த வயர் தான் லாஸ்ட்டு வரையும் வரும். 8 அடி இல்லை 24 வயர், 24 24 48 கட் பண்ணோம். அதுதான் லாஸ்ட் வரைய வரும். இதுக்கு ரன்னிங் வயரு இல்லை. ரன்னிங் வயரு இதுக்கு போடக்கூடாது, கிராஸ் கூடங்கிறதுனால. இப்போ பாருங்கள், இந்த இன்ட்டு போல் வந்துருக்குல்ல கிராஸு, இதில் போடக்கூடாது. இப்போ வந்து முக்கு திரும்புறதுனால இந்த நேர் வயர் இருக்குல்ல, நேர் வயரு, இந்த நேர் வயரில் தான் நம்ம போடணும். இப்போ இதை இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு திருப்புறது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அதுக்கப்புறம் லேசாக தான் இருக்குது. நல்லா டைட்டாக மட்டும் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் டைமண்ட் ஷேப்பு வரும் ஓட்டை.
இந்த முக்கு திரும்புது பாருங்கள், முக்கு திருப்புறோம்ல அந்த இடத்துல மட்டும் முக்கோண ஷேப்பு வரும் பாருங்கள். முக்கோண ஷேப்பு வந்திருக்கு. இங்கே நம்ம முக்கு திரும்புறதுக்கு நேர் வயர் எடுத்து போட்டோம். அதே போல் இந்த சைடு முக்கோணம் திருப்புறதுக்கு நேர் வயர் எடுத்து போட்டோம் பாருங்கள். முக்கோண ஷேப்பு வந்திருக்கு ஓட்டை. இதே போல் தான் வரும். இதே போல் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வயரை அடுத்து ஒரு வயர் தான் நேர் வயரில் போடணும். அடுத்து பாருங்கள் எண்டு போல் வருதில்ல, கிராஸாக வருதில்ல, இப்படி கிராஸ் வயரில் தான் நம்ம போடணும். பாருங்கள் திரும்புகிற இடத்துல முக்கோண ஓட்டம் வந்துச்சு. இங்கே டைமண்ட் ஷேப் வந்துருச்சு. இப்போ இந்த வயர் தான் இங்கே வரைய போடணும். அடுத்து இந்த வயரு இங்கே ஆரம்பித்தோம்ல இதே போல் மேலே வரைய வருதில்ல, இந்த வயர் தான் லாஸ்ட் வரைய போடணும். லாஸ்ட் வரையன்ட்டா இங்கே 1 2 ஒயிட் போட்டிருக்கோம்ல, இங்கே 3வது ஒயிட் வரைய இந்த வயர் தான் போடணும்.